நாம் பட்டியலிருந்து வெளியே போனது என்றால் ஜாதி மத பேதமின்றி சமத்துவமாக வளர வேண்டும். எல்லாம் சமத்துவம் நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சமத்துவத்தை விரும்புகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாங்கள் கேட்பது பட்டியல் வெளியேற்றம், சமத்துவம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய உழைக்கின்ற தன்மை, உழைக்கின்ற மக்களுக்கு நாடு சொந்தமாக வேண்டும். வெள்ளட்டும் பட்டியல் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாபெரும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்துடைய தலைவர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், திருப்பூர் தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் சபரீசன் அவர்களே, அருமை தம்பி தெளிவா சொன்னார். நம்ம ஏன் பட்டியலிருந்து வெளியில போனோம், ஏன் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் என்ன, சாதி பெயரை ஏன் சொல்லக்கூடாதா, சொன்ன இன்னொருத்தன் பார்த்து உன்னை எஸ்சி சொல்லுவானா சொல்லி தெளிவா சொன்னார். இதை நான் 50 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எஸ்சி கிடையாது, இதை பார்த்தா எஸ்சி மாதிரி தெரியுதான்னு சொல்லி நான் அப்பவே பேசுறேன் மேடையில. ஆனா அப்போ எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, நம்மளா எஸ்சி தானே, சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களா எஸ்சியா? இல்ல தேவேந்திர குல சட்டமன்றம், தேவேந்திர குல வேளாளர். இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெறுவதற்கு கூட கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிருக்கு. நம்மளை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்பவே நம்மளுக்குள்ள பல பிரிவு அந்த காலத்திலே பிரிச்சுட்டாங்க. சண்டாளைங்க அக்கா பள்ள, அம்மா பள்ள, கோழி பள்ள, ஜோலி பள்ள, முப்ப பள்ள, கணக்க பள்ள, இந்த பள்ளனை பூரா துண்டு உண்டாக்கிட்டாங்க. இது எல்லாம் நான் ஒவ்வொரு ஊருக்கு போய் சொல்லி மக்களை பார்த்து, ஏன்னா நம்ம எல்லாம் ஒருதாய் மக்கள், நம்மளுக்குள்ள பிரிவும் கிடையாது, பிளவும் கிடையாது. நம்மளாம் விவசாய பெருங்குடி, விவசாயத்தை சார்ந்த உழைக்கின்ற மக்கள் என்று அப்பவே சொன்னேன். செவி சாய்க்காத மனிதர் கூட்டம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கான். அப்படி எல்லாரையும் ஒன்று சேர்ந்து, அப்ப நான் சொல்லும் போது 45 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்லும் போது தேவேந்திர குல வேளாளர் சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன கேள்வி பண்ணாங்க, என்னையா புதுசா ஒரு தலைவர் வந்து எல்லா இடத்திலையும் தேவேந்திர குல வேளாளர் சொன்னார், தேவேந்திர குல வேளாளர் சொன்னார் சொன்னாங்க. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வேண்டும் 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 என்று சொல்லி எல்லாம் சொன்னோம். ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொன்னோம். அப்ப கூட ஒரு சிலர் 6 பிரிவு தான் சொன்னாங்க. நான் மட்டும்தான் சொன்னேன் 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி நமக்கு வர வேண்டும் அரசாணை என்று சொல்லி பாரத பிரதமர் அவர்களையும் அந்திய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் போய் சந்தித்து பல முறை கேட்டேன். அப்ப நமக்கு கொடுக்கல. அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன், என்னுடைய மக்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வரும் வரை கருப்பு சட்டை அணிவேன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கருப்பு சட்டை 465 நாள் போட்டிருந்தோம். ஒரு வருடம் தாண்டி பிரதமர் பார்க்க போகும்போது கருப்பு சட்டை போட்டு தான் போவேன். அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்க்கும் பொழுது கருப்பு சட்டை போட்டு தான் போவேன். அப்பா எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி வாரீங்க நீ கருப்பு சட்டை போட்டுட்டு? என்னுடைய சமுதாயத்திற்கு தேவேந்திர குல அரசாணை மறுவரை கருப்பு சட்டை கலத்த மாட்டேன் என்று சொல்லி சபதப்படுத்தினேன். அதை ஒரு முட்டா பசங்க கேள்வி பண்றாங்க, 400 நாள் 400 நாள் கருப்பு சட்டை போட்டாரு. அதனுடைய விளைவு அரசாங்கத்தை சந்தித்து, அப்பவும் நான் சும்மா இல்ல, முதலமைச்சரை போய் பார்த்தேன், பிரதமரை போய் சந்திச்சேன், அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களை மத்திய அரசுல போய் சந்திச்சேன், எல்லாருக்கும் போய் பார்த்தேன். அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஹிஸ்டாரிகளை எடுத்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமே கிடையாது, உழைக்கின்ற விவசாய குடியை சார்ந்த விவசாய குடிகள். இவர்களை கொடுத்து தவறு. முதல் நாம் கொடுப்பது என்ன வேண்டும் சொன்னால், ஒட்டுமொத்த தேவேந்திர குல 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில பாரத பிரதமர் அவர்களால்
தேவேந்திரன், இந்திரன், நரேந்திர மோடி என்று சொல்லி அன்னைக்கு அறிவிச்சாங்க. அப்பொழுதுதான் நான் என்னுடைய கரும் சட்டை கலட்டேன். சில முட்டா பொருளுக்கு பேச தெரியல. அன்றைக்கு கலத்திய சட்ட பிறகு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட்டியலிருந்து வெளியில போகணும். பட்டியலிருந்து வெளியில போகணுமா வேண்டாமா? எதற்காக பட்டியலிருந்து வெளியில போன சொன்னா, எஸ்சி வார்த்தை ஒரு கொடுமையான வார்த்தையா நான் நினைக்கிறேன். அதே சமயம் நான் வேளாளர் சொன்ன இன்னும் நிம்மதியா இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து பட்டியலிருந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லும் பொழுது எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? உழைக்கின்ற சமுதாயம் நீங்கள், உழைக்கின்ற சமுதாயம் நாம். இதை பார்த்து மாற்றார்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், அரசு சொல்லும் என்று சொன்னால், அதை எப்படி கேட்டு பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? அதை அகற்ற வேண்டுமா வேண்டாமா? வேண்டாமா? பட்டியலிருந்து வெளியில போனதற்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல, இந்திய முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் மாற்ற வேண்டும், அது எங்களுக்கு எஸ்சியா இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார். இதையும் ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உழைக்கின்ற சமுதாயத்தை எஸ்சி என்று சொன்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆக ஒட்டுமொத்த ஜாதிகளும் அனைத்துடன் இருக்கின்றவர்கள் பூரா இந்த மக்கள் வக்கீலிருந்து வெளியிலே போறது நியாயம்தான் என்று சொல்லி இன்றைக்கு ஆதரவு கொடுக்கின்றார். எல்லா சமுதாயம் சொல்ல போற அரசியல் இருக்குது. இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, மத்திய அரசு இருந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் பாஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்கல்ல, பட்டியலிருந்து வெளியில போகுது அந்த சமுதாயம். நீங்க ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, கிடப்புல தூக்கி போட்டாங்கப்பா. நமக்கு தேவைப்படுகின்றது உரிமை குரல் கொடுப்பதற்கு, உண்மையாக இந்த உழைக்கின்ற சமுதாயம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக நாம் பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும். இதுதான் முக்கியம். எல்லா ஜாதி சமுதாயத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் வர வேண்டும். அதற்கு தான் சமத்துவம் நான் கேட்டுட்டு இருக்கேன். விரல வெட்டி பாருங்க, ரத்த ஒருத்தர் எப்படி கருப்பு சிவப்பு பல்லாம் கலந்து வரலாம். ஒருவேளை நமக்கு கொடுக்காத வேற கலர்ல இருக்கான்னு செக் பண்ணி ஆர்த்து தான் பார்க்கணும். அப்பதான் தெரியும் வேண்டாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி. அந்த நிலை சமுதாய மக்கள் இடத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சமுதாய சொந்தக்காரர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாங்கள் கேட்பதை பட்டியல் வெளியேற்றம், சமத்துவம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய உழைக்கின்ற தன்மை, உழைக்கின்ற மக்களுக்கு நாடு சொந்தமாக வேண்டும். அப்படி என்றால் சமத்துவமாக நாம் அனைவரும் வாழ்வோம், ஜாதி மத வேதமின்றி வாழ வேண்டும். அதுதான் நாட்டிற்கு தேவை.